இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சொல்லி, இது போற்றிடும் பொழுது, யாரை போற்றிடும் பொழுது என்று கேள்வி கேட்க வேண்டும். இந்த இசைப்பாடல்களை எழுதிய கார்மேகம் நந்தாவை போற்றிடும் பொழுதா, அல்லது இந்த மேடையில் பாடப்போகின்றவர்களுடைய திறமையை இணைத்து அவர்களை போற்றிடும் பொழுதா, அல்லது இலங்கையில் எழுகின்ற இந்த இசைப்பாடல்களுக்காக எங்கள் மக்கள் தருகின்ற உணர்வுக்கு போற்றிடும் பொழுதா என்பதை உங்களிடம் விட்டு என் பேச்சை மிக குறுகியதாக அமைக்கவே விரும்புகிறேன். ஏனென்றால் பாடல்களை நீங்கள் கேட்க வேண்டும் என்பதில் மிக அக்கறையாக இருப்பதால் அமீர் அண்ணா மிக விரிவாக விளக்கமாக உரையை செய்தார். அவர் சொன்ன ஒரு பாடலின் அர்த்தத்தை பற்றி அமீர் அண்ணா குறிப்பிட்டார். நிச்சயமாக தயவு செய்து அந்த பாடலை நீங்கள் ஒளிபரப்புவதை தடை செய்ய வேண்டும் என்று பெண்கள் சார்பாகவும் நான் கேட்டுக்கொண்டேன். வடமாங்காய் ஊறுது என்பதற்கு பின்னால் ஒரு வெறுக்கத்தக்க அர்த்தம் இருக்கிறது. அதை பெண்ணாகிய நான் சொல்ல முடியாது. நீங்களே யோசித்து அந்த பாடலை உண்மையிலே தடை செய்யக்கூடியதாக இருந்தால் உங்கள் உடல்களில் மிக நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் அந்த அர்த்தத்தை சரியாக உணராததால் திரும்ப திரும்ப அதனுடைய தாள லயத்திற்காக எல்லோரும் கைதட்டி அதை ரசிக்கலாம். ஆனால் எதை நாங்கள் விளக்க வேண்டும் என்பதில் மிக அக்கறையாக இருப்பதும் நல்லது என்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அதை நீங்கள் நல்ல விதத்தில் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றும் நம்புகிறேன். கார்மேகம் நந்தா அவர் மிக நீண்ட காலமாக நல்ல பாடல்களை எழுதி வருகிறவர். அமீர் அண்ணா சொன்னது போல கவிதைக்கும் இசை பாடலுக்கும் மிக நீண்ட வித்தியாசம் உண்டு. கவிதைக்குரிய அளவுகள் வித்தியாசமாக இருக்கும். இசை பாடல்களை எழுதும் போது அதற்கென்று தனியான ஒரு முறை உண்டு. சொற்களும் அப்படியாக அமையவும் கார்மேகம் நந்தாவின் இசைப்பாடல்களில் பல பாடல்களில் நல்ல அழகான சொற்களை, நாங்கள் எதிர்பாராமல் இருக்கின்ற சில சொற்களை கூட வைத்து இசைப்பாடல்களை எழுதியிருக்கிறார். அவை இசையோடு சேர்ந்து வருகிற போது மிக இனிமையாகவும் இருப்பது. அதில் ஒன்றுதான் எனக்கு மிக விருப்பமான ஒரு பாடல். புது ரோஜா மலரே, நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். புது ரோஜா மலரே, அந்த சொற்களே போதும் அவருடைய கவித்துவத்துக்கு. இசைப்பாடல்களை எப்படி முதலில் கவர்ந்து கொள்ளக்கூடிய விதத்தில் எழுதலாம் என்பது கார்மேகம் நந்தா மிக நன்றாக உணர்ந்திருக்கிறார். புது ரோஜா மலரே, வெறுமனே ரோஜா பூவை என்று சொன்னாலும் பரவாயில்லை. ஆனால் புது ரோஜா மலரே என்கிற போது அதில் இருக்கின்ற அர்த்தங்களை பாருங்கள். ரோஜா மலரே என்று சொன்னால் கூட போதும். ரோஜா மலரே ராஜகுமாரி என்றொரு பாடல் இருக்கிறது. ஆனால் புது ரோஜா மலரே என்று சொல்லுகின்ற போது உங்கள் மனதில் ஒரு இனிமை ஏற்படவில்லையா? சரி, அதை புது ரோஜா மலரே என்று ஏன் எழுதினார்? ஒரு குழந்தையை பற்றிய பாடலாக இருந்தது. மலர், அதுவும் ரோஜா மலர், அது போல மென்மையான மலராக வேறு எதையும் சொல்லவும் முடியாது. அவ்வளவு மென்மையான, அதே நேரம் புது ரோஜா மலர் என்று இப்படியான இசைப்பாடல்களில் வருகின்ற சொற்களை மிக நன்றாக உபயோகிக்கக்கூடிய ஒரு தன்மை கார்மேகம் நந்தாவிடம் நான் கண்டிருக்கிறேன்.
இன்று இந்த போற்றப்படும் பொழுதில் 3 இறுவட்டுகளை இவர்கள் வெளியிடுகிறார்கள். ஞான மாருதம் என்ற இறுவட்டில் பாரம்பரிய இசை மரபு சார்ந்த நாட்டிய இசை பாடல்கள் எல்லாம் அமைகின்றன என்று நான் அறிந்து கொண்டேன். அதுவும் எங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக அவசியமான ஒரு வித இசை என்பதை சொல்வதில் சந்தோஷமாக இருக்கின்றது. அதிலே அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்களுடைய முயற்சியில் தான் அந்த இறுவட்டம் வருகின்றது. அந்த இசை அமைத்தவர் அவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அடுத்தது பேரின்பம். சிற்றின்பம் பேரின்பம் இரண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதனால் இந்த இறுவட்டில் பேரின்பம் என்ற சொல்லை அவர் தலைப்பாக போட்டிருந்ததும் எனக்கு படித்தது. ஏனென்றால் தெய்வத்தை, இறைவனை, பெரியோர்களை பற்றி சொல்லுகின்ற வேளையில் அதனால் சமயத்தின் ஊடாக கிடைக்கின்ற அமைதி இன்பத்திற்கு பேரின்பம் என்ற பெயர் இருக்கின்றது. தெய்வங்கள் மேல் பாடுகின்ற இசைப்பாடல்கள் இந்த இறுவட்டில் இருப்பதாக அறிகிறேன். அதற்குரிய இசை அமைத்தவர் ரட்னத்துறை என்று அறிகிறேன். அவரும் ஒரு நல்ல கலை வழி வந்த ஒரு திறம் தாளவாத்தியக்காரர். இசை அமைப்பிலும் அவர் தன்னுடைய திறமையை இப்பொழுது காட்டுகிறார் என்பது சந்தோஷமாக இருக்கிறது. நிறங்கள் அநேகமாக ஆங்கிலத்தில் ஏதாவது சொல்லுகின்ற போதுதான் கலர்ஸ் என்பார். சும்மா யாராவது தங்களுடைய பெருமையை காட்டிக் கொண்டிருந்தால் அவருக்கு பெரிய கலர்ஸ் சொல்றார். அதை நிறங்கள் என்ற சொல்லில் சொல்லுகின்ற போது எங்களுக்கு புது அர்த்தத்தை ஆங்கிலத்தில் இருந்து இந்த அர்த்தம் கொண்டு தமிழுக்குள்ளே நுழைக்கிறது. கலர்ஸ் என்று சொல்வார். வித்தியாசமான ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு சொல்லக்கூடிய அடுத்த இறுவட்டு அமைகிறது. கருப்பையா பிரபாகரன் இதை இசையமைத்திருக்கிறார். பிரபாகரன் மிகுந்த அமைதியானவர். நாங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் நான் நினைக்கிறேன் ஒரு 5 நிமிடம் யோசித்து விட்டு ஒரு சொல்லை பதிலாக தரக்கூடியவர். ஆனால் அவருடைய இசையமைப்பு பிரமிக்கத்தக்கதாக இருப்பதுண்டு. அவரை நாங்கள் இந்த நேரத்தில் நிச்சயமாக வாழ்த்த வேண்டியிருக்கிறது. இன்னொன்று, இந்த 3 இறுவட்டுகளிலும் கார்மிக நந்தா அவர்கள் செய்த ஒரு புதுமை, தாயகம் இலங்கையில் வவுனியா, மலையகம், கொழும்பு, மட்டக்களப்பு போன்ற இடத்தில் இருந்த கலைஞர்களை எல்லாம் திரட்டி இந்த பாடல்களில் பாட வைத்திருக்கிறார் என்பதையும் அறிகிற போது மிக சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு. நிச்சயமாக இந்த இறுவட்டுகள் மக்களிடையே பிரபலமாக வேண்டும். அதற்கு பெரியோர்களும் ஊடகங்களும் ஊடகத்தில் இருக்கின்ற பெரியவர்களும் நிறைந்த நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். கார்மிக நந்தா அவர்கள் உண்மையில் சில பேர் அவர் ஒரு கவிஞர் என்று சொல்வதில் ஆர்வமுடையவர்களாக இருப்பார். தானே கார்மிக நந்தா அவர்கள் நான் கவிஞர் என்று சொல்வதை விட இசைப்பாட கலைஞர் என்று சொல்வதில் தான் நான் சந்தோஷப்படுகிறேன் என்று அவர் சொல்வதுண்டு. இந்த நேரத்தில் ஒன்றை சொல்லி நான் சுருக்கமாக என்னுடைய பேச்சை நிறைவு செய்ய விளைகிறேன். சிங்கள மக்கள் இப்போது தங்கள் மரபுரிமையை, தங்கள் கலாச்சாரத்தை, தங்கள் மொழியை, தங்களுடைய நடனங்கள், நாட்டுக்கூத்துகள் போன்ற அவ்வளவை எதையும் மிக பாதுகாப்பாக எடுத்து தங்களுடைய மரபுரிமையை நிறுவி அந்த கலைகள் அத்தனையையும் காப்பாற்ற வேண்டும் என்பதில் மிக ஆர்வமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் எனக்கு பல சிங்கள நண்பர்கள் இருப்பதாக அறிந்தேன். இந்த கூட்டத்தில் இருக்கின்ற சகல தமிழர்கள் அதே போல எங்களுடைய மரபுரிமையை, தாயகத்தில் இருக்கின்ற நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை, இலட்சியங்களை பூரணமாக நாங்கள் அதை நிறுவிக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்படுகிறேன். உங்களுக்கு சின்ன வயதுகளிலே இருந்தால் உங்கள் ஊர்களிலே இருந்த பழங்கள் எத்தனையோ யோசிப்பார்கள். சாதாரணமாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். பாலைப்பழம், மணிச்சல் பழம், இலந்தை பழம்,
அந்த சின்ன சின்ன பழங்களுடைய பெயரெல்லாம் இருக்கிறது. யாருக்கு தெரியும்? உங்களை யாருக்காக அந்த பழத்தை தெரியுமா? இல்லை. எத்தனையோ அழிந்து போகின்றது. முந்தோன்றி மூத்த குடி தமிழர் என்கிறார்கள், ஆனால் எத்தனையோ மறந்து போகும். இங்கே எத்தனையோ பேர் இருக்கிறீர்கள், இளைஞர்கள் வரவில்லை என்று நான் நினைக்கிறேன். இளைஞர்களில் பலர் வேறு வேறு திசைகளுக்கு சென்றிருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் நாங்கள் எப்படி மரபுரிமையை மற்ற மொழியினர் சேமித்து பாராட்டி உறுதியாக வைத்திருக்கிறார்களோ நாங்களும் அதை செய்ய வேண்டும். மரபுகளை மறக்கக்கூடாது என்ற ஒரு செய்தியை சொல்லி கார்மல் நந்தா அவர்களுடைய திருவட்டுகள் புகழ் பெற வேண்டும். அதன் மூலம் நாங்களும் இனிய பாடல்களை கேட்ட மகிழ்வு எங்களுக்கு கிடைக்கவும் வேண்டும் என்று அவரை வாழ்த்தி இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் கூறி விடுகிறேன்.